பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்பும் பொழுது நம்மை ஏற்றுக்கொள்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க நெகேமியா 1 அதிகாரம் 6 நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். துதிக்க ஏசாயா 43 அதிகாரம் 25 நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நாம் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும். சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். நம்முடைய பிரச்சனைகளுக்கும் நாம் கடந்து போகிற கடினமான பாதைகளுக்கும் அநேக நேரங்களில் நம்முடைய மன்னிக்கப்படாத பாவங்களும் பாவத்தினால் வந்த சாபமுமே காரணமாயிருக்கும். ஒருவேளை அது நாம் செய்த பாவத்தினால் விளைந்த விளைவாயிருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தினர் மூலமாக வந்த பாவத்தினால் நாம் அனுபவிக்கிற காரியமாகவும் இருக்கலாம். ஆகவே இந்த நாளில் நம்மை தாழ்த்தி நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருடைய பாவங்களுக்காகவும் நாம் கர்த்தருடைய பாதத்தில் மன்னிப்பு கேட்டு அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும், அந்த பாவத்தினால் விளைந்த சாபத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்றும் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். தேசத்தின் சட்டத்தின்படி நடவாமல் மீறி நடக்கிறவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோலவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளின்படி வாழாமல் அவைகளை மீறி நடக்கிறவர்களுக்கு நிச்சயமாகவே ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்பதையும் நாம் மறுக்கவே முடியாது. ஆகவே இந்த நாளில் நாம் வேத வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி வாழக்கூடிய நல்ல வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்றும், பரிசுத்த ஆவியின் பலனை நமக்கு தந்து அவருடைய வழிகளிலே நடத்த வேண்டும் என்றும், நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் நாம் போராடி இந்த நாளில் ஜெபிக்க வேண்டும். துதிக்க வேண்டியது, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக தேவன் நமக்கு பலனளிக்க வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டிருப்போம். ஆனால் நமக்காக கிறிஸ்து பலியானதினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் அவரிடத்திலிருந்து கிருபையும் தயவையும் பெற்று வாழ்கிறோம். அவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் குலைத்து போட்டு நம்முடைய பாவங்களை எண்ணாமல் நமக்கு நல்ல வாழ்வை தந்திருக்கின்றபடியால் அந்த நல்ல தேவனை மனதார ஸ்தோத்திரித்து உயர்த்தி புகழுவோம்.